I welcome you to learn English. இங்கே இருக்கிற வார்த்தைகள் பாருங்கள். he அப்படின்னா அவர், வாக் அப்படின்னா நடக்கிறது. இந்த ரெண்டு வார்த்தைகள் வச்சு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு வாக்கியம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு வாக்கியம் நீங்கள் உருவாக்கணும். அதே மாதிரி அவர்கள் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னது, அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். பாடுதல் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன, அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு ரெண்டு வார்த்தைகளையும் யூஸ் பண்ணி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி டென்சஸ் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா ஈஸியாக உங்களால் பேச முடியும். ஓகே, ஆன் த ஸ்பாட் உடனே உங்களுடைய தாட்டை கன்வே பண்ண முடியும். இப்போ ஹீ வாக், ஓகே, ஹீ வாக்ஸ், ஹீ ஷீ இட் இந்த மாதிரி சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். இது ப்ரெசன்ட் டென்ஸோட முக்கியமான ரூல். ஹீ வாக்ஸ், he is walking, அவர் நடந்து கொண்டிருக்கிறார். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். they sing, they are singing. இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொத்தம் 12 டென்சஸ் இருக்குது. அந்த 12 டென்சஸில் ரெண்டு முக்கியமான டென்சஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தமிழ் பேராகிராஃப் கொடுத்துருவேன், அதை நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்க. அந்த ரெண்டு டென்சஸ் மட்டும் அப்ளை பண்ணி. ஓகே, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாம் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நிறைய வீடியோஸ் டென்சஸ் பற்றி, ஏன்னா அது முக்கியமானது. அதனால் நிறைய வீடியோஸ் இந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். தனி பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். ரொம்ப சிம்பிள், அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸும் இந்த ரெண்டு டென்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹீ கம்ஸ், இட் ரன்ஸ், இந்த ரெண்டு வாக்கியங்களும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு பாருங்களேன், கம்ஸ், ரன்ஸ் அப்படின்னு. ஓகே, ஹீ இஸ் கம்மிங், இட் இஸ் ரன்னிங், இது எந்த டென்ஸில் இருக்குது? இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. இஸ் வந்து இருக்கிறதுனால ப்ரெசன்ட், வேர்போட ஐஎன்ஜி ஆட் ஆகிருக்கிறதுனால கண்டினியூஸ். இந்த ரெண்டு டென்சஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். என்ன வித்தியாசம்? இந்த ரெண்டு டென்சஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஹீ கம்ஸ் அப்படின்னா அவர் வருகிறார், ஹீ இஸ் கம்மிங் அப்படின்னா அவர் வந்து கொண்டிருக்கிறார். ஓகே, அவர் வருகிறார் அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி. ஹீ இஸ் கம்மிங் அப்படின்னா அவர் வந்து கொண்டு இருக்கிறார், அதாவது அந்த செயல் நடந்துகிட்டு இருக்குது, அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நிகழ்காலத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஜென்ரல் ஃபேக்ட், யூனிவர்சல் ஃபேக்ட், அதை சொல்கிறதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அவர் வருகிறாரா? ஆமாம், அவர் வருகிறார். எஸ், ஹீ கம்ஸ், இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, அவர் என்ன செஞ்சிட்ருக்கிறாரு அப்படின்னு கேட்குறோம். ஹீ இஸ் கம்மிங், அவர் வந்து கொண்டிருக்கிறார், இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் ரூல் தான் இது, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறப்ப சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ், அதாவது ஒரு சென்டென்ஸ் எதை பற்றி இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம்ல, அது சப்ஜெக்ட். ஹீ கம்ஸ், அவர் வருகிறார், இதில் யாரை பற்றி இருக்குது? அவர் அப்படிங்கிறத பற்றி இருக்குது. அப்போ ஹீ. அந்த மாதிரி ஹீ அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட், அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட் வர்றப்ப வேர்போட எஸ் ஆட் பண்ணுவோம். பன்மை வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ண மாட்டோம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் ரூல்ஸ், ஓகே, இன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இங்கே பாருங்களேன், இந்த வாக்கியங்களும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்குது, ஆனால் எஸ் ஆட் ஆகலை. ஏன்? வி, தே, ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே பன்மை, அதனால் வேர்போட எஸ் ஆட் பண்ணக்கூடாது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? தற்போது நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வு. மூவி ரன்ஸ், படம் ஓடிட்டுருக்கு. ஹீ ரன்ஸ், அவர் ஓடிட்டுருக்கிறாரு. ஓகே, வழக்கமாக நடக்கும் நிகழ்வு, வழக்கமாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும், வேறு எந்த டென்ஸ்லையும் சொல்லக்கூடாது. உலக உண்மைகள், அதாவது உலகத்தில் நடக்கிற உண்மைகள், ஓகே, அது எல்லாத்தையுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். ஓகே, இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த கண்டினியூஸ் அப்படிங்கிற வார்த்தை பாருங்கள், தொடர்ந்து. ஓகே, அதாவது ஒரு செயல் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. நிகழ்காலத்தில் ஒரு வேலை அல்லது ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் முடியலை அப்படின்னு அர்த்தம். ஷோ நடந்துகிட்ருக்கு, ஆரம்பிச்சிச்சு நடந்துகிட்ருக்கு, அதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். அதுக்கு வேர்போட ஐஎன்ஜி சேர்ப்போம். ஓகே, இன்னொன்று சிங்குலர் வந்துச்சுன்னா இஸ் யூஸ் பண்ணுவோம், ப்ளூரல் வந்துச்சுன்னா ஆர் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஹீ இஸ் கம்மிங், அவர் வந்து கொண்டிருக்கிறார். தே ஆர் கம்மிங், அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். தே ஆர் வாட்சிங், ஹீ இஸ் ரைட்டிங், ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரன்னிங், எல்லாமே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. இப்போ நம்ம ரெண்டு டென்சஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த ரெண்டு டென்சஸ் மட்டும் அப்ளை பண்ணி இந்த ட்ரான்ஸ்லேஷன் பண்ண போகிறீங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள். ஒரு ஆசிரியர்
பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். ஓகே, ஒரு சென்டென்ஸ். இது ஒரு சென்டென்ஸ். அவர் ஒரு அறிவியல் ஆசிரியர். இது ஒரு சென்டென்ஸ். அவர் ஒரு சோதனையை விவரித்து கொண்டிருக்கிறார். இது ஒரு சென்டென்ஸ். அவர் எப்போதும் தெளிவாக விளக்கம் கொடுப்பார். ஓகே, 4 சென்டென்சஸ் இருக்குது. ஈஸியாக நீங்கள் எழுத முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் அந்த ரூல்ஸ் அப்ளை பண்ணி பாருங்கள். என்ன ரூல்ஸ் பார்த்தோம்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்தோம், ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்குது, வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எப்போவும் செய்கிற வேலை, அதே மாதிரி உலகத்தில் நடக்கிற உண்மையான விஷயங்கள் அதை சொல்கிறப்ப ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். மிஸ்டேக்ஸ் வந்தாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிக்கலாம். கொடுத்துருக்கிற வார்த்தைகள் ரொம்ப கஷ்டமான வார்த்தைகள்லாம் கிடையாது. ஓகே, ஆசிரியர் அப்படிங்கிறதுக்கு டீச்சர், பாடம் அப்படிங்கிறதுக்கு லெசன், நடத்தி கொண்டு இருக்கிறார் டீச் பண்ணுறது. ஓகே, அந்த வேர்பு வந்து டீச். ஸோ இதை வச்சு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். அறிவியல் அப்படிங்கிறதுக்கு சயின்ஸ் உங்களுக்கு தெரியும். சோதனை அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, விவரித்து எக்ஸ்பிளைன். இந்த மாதிரி ஈஸியான வார்த்தைகள் தான் நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களால் முடியும், ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஒரு ஆசிரியர், ஏ டீச்சர். ஏ அப்படிங்கிறதுக்கு ஒன்று அப்படிங்கிற மீனிங் இருக்குது. ஸோ ஏ டீச்சர். பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். ஓகே, பாடம் நடத்திட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த செயல் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ எ டீச்சர் இஸ் டீச்சிங் லெசன். ரொம்ப சிம்பிள். இதில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறதுக்கு ஏ டீச்சர் அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே வந்துருச்சு. இந்த பாடம் அப்படின்னு இருக்குது பாருங்கள் தமிழ் வாக்கியத்தில். அந்த பாடம் இந்த சென்டென்ஸில் எங்கே வருது? கடைசி வருது பாருங்கள், லெசன். ஓகே, நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தமிழ் வாக்கியத்தில் கடைசியில் இருக்குது, ஆனால் இங்கே மிடில் வருது. எ டீச்சர் இஸ் டீச்சிங் லெசன். இதுதான் அந்த சென்டென்ஸ் வேறுபாடு. தமிழ் வாக்கியத்துக்கும் இங்கிலீஷ் வாக்கியத்துக்கும் இருக்கிற வேறுபாடு இந்த இடத்துல தான் குழப்பம். ஸோ இதை கரெக்டாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கனாலே போதும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு ரீடிங் எக்ஸசைஸ், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய ரீட் பண்ணணும். சென்டென்சஸ் ரீட் பண்ண அதனுடைய ஸ்ட்ரக்சர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மனப்பாடமாயிரும். அவர் ஒரு அறிவியல் ஆசிரியர். இது ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே, அவர் ஒரு அறிவியல் ஆசிரியர். ஸோ ஹீ இஸ் எ சயின்ஸ் டீச்சர். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது இந்த வாக்கியம். அவர் ஒரு சோதனையை விவரித்து கொண்டிருக்கிறார். ஸோ விவரித்து கொண்டிருக்கிறார், அந்த செயல் நடந்துகிட்டு இருக்கு. ஹீ இஸ் எக்ஸ்பிளைனிங். ஐஎன்ஜி வந்துருச்சா? ஹீ இஸ் எக்ஸ்பிளைனிங் அன் எக்ஸ்பெரிமெண்ட். அவர் எப்போதும், இந்த எப்போதும் அப்படிங்கிற வார்த்தை தான் கீவேர்டு. எப்போவுமே தெளிவாக விளக்கம் கொடுப்பார். ஸோ இது எப்போவும் நடக்கிறது, அதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும். எஸ் ஆட் ஆகிருக்கு பாருங்கள், எக்ஸ்பிளைன்ஸ். ஹி ஆல்வேஸ் எக்ஸ்பிளைன்ஸ் கிளியர்லி. இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு பேசேஜ் எடுத்துக்கோங்க, 2 டென்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க, அதை வச்சு நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறப்ப அந்த 2 டென்சஸுடைய ரூல்ஸ் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிடுவோம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் இருக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுவோம். ஓகே, அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.